ஏய் பஜ்ஜி கொடு. எவ்வளோக்கு? 5 ரூபாய் கொடு. சூப்பர் ஃபிகர் மாட்டி இருக்கு. விடக்கூடாது இத. போண்டா எவ்வளவுமா? 10 ரூபாய்க்கு 5. 2 ரூபாய்க்கு 1. 5 ரூபாய்க்கு கொடுமா. 5 ரூபாய்க்கு கொடுமா. நல்லா இருக்குமா போண்டா? இது யாரு, உன் மகளா? அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அந்த குடிகாரங்க மத்தியில உன் பொண்ணை வச்சுட்டு வியாபாரம் பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இவளை வீட்டுல உட்கார வச்சுட்டு நானும் என் பொண்ணும் மண் அள்ளி சாப்பிட சொல்றியா? வெறும் பஜ்ஜி போண்டா வித்து எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறீங்க? இவங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? ஒரு வேலை செய்யுங்க, இந்த பொண்ணை என் கூட சென்னைக்கு அனுப்புங்க. ரொம்ப அழகா இருக்கா. பெரிய சினிமா ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன். ஹீரோயினாவா? ஹீரோயின் தான் லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும். இப்ப இருக்கிற பெரிய ஹீரோயினிங் எல்லாத்தையும் நான் தான் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன். அதனால நான் சொல்றத கேளு. இந்த புடி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். பணத்தை பார்த்தா போன கூட வாயை திறக்குன்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இவளை இவன் கூட அனுப்பி வச்சு பெரிய நடிகை ஆக்கிடலாம். கை நிறைய காசும் வரும், எனக்கு சனியும் தொலைஞ்ச மாதிரி இருக்கும். சினிமா நடிகை ஆக்குறேன்னு சொல்லி ஸ்ரேயான்னு பேரை மாத்தி பார்ல டான்ஸ் ஆட வச்சு கடைசியா என்ன இந்த படுகொழில தள்ளிட்டாங்க. ஸ்ரேயாங்கிறது நீதானா? என் பேரு முன்னாடி தெரியுமா? பேரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உன்னை பார்த்ததில்ல. என் கதையா சொல்லிட்ட. உன் கதை என்ன? என் பேரு சிவராஜ். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்களோடது போர் ஃபேமிலி. அந்த குடிகாரன் கிடைக்கலன்னா அவன் பொண்டாட்டியை தூக்கிடணும். சரியா? அம்மா, எங்க உன் வீட்டுக்காரன்? அவரு வணக்கண்ணா. எங்கடா பணம்? கொடுத்துறேண்ணா. நான் பணம் கொடுக்காம எங்கேயும் ஓட மாட்டேண்ணா. 3 மாசமா இதே பாட்டை பாடுறான். நாம வர்றது இவனுக்கு தெரிஞ்சிருந்தா எஸ்கேப் ஆயிருப்பான். ஆமா, எங்கடா ஆட்டோ? இந்த ஃபைனான்ஸ் கொடுத்தால நாகராஜ் பணம் கொடுக்கலன்னு ஆட்டோவை எடுத்துட்டு போயிட்டானா. ஓ, நான் பார்த்து அம்மா சத்தியமா சொல்றேண்ணா, இன்னும் ஒரு 10 நாள்ல நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேண்ணா. நீ சொன்ன மாதிரி 10 நாள்ல பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, அந்த நாகராஜ் ஆட்டோ எடுத்துட்டு போன மாதிரி நான் உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவேன். விடுப்பா. சின்ன பையன் துள்றான். பணம் வாங்கினது அப்பா, அவரை தூக்கிட்டு போயிட்டு என்ன வேணா பண்ணு. அம்மாவை பத்தி தப்பா பேசுன கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். மரியாதையா ஓடி போயிடுங்கிறது. ஏய், அம்மாவோட சேர்ந்து துணி துவைச்சிட்டு இருக்கல்ல, அத கரெக்டா பண்ணு. துணியை துவைக்கவும் தெரியும், உன்ன மாதிரி ரவுடிங்களை புரட்டி எடுக்கவும் தெரியும். இந்த தேவான்னா சமுத்திர மாதிரிடா. அடிக்கிற அலையில அட்ரஸ் இல்லாம போயிடுவேன். ஏய், சிவானா சுனாமிடா. இந்த சுனாமிக்கு முன்னால உன் அலையெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அதே சமயம் இந்த சுனாமி பொங்கி எழுந்துச்சுன்னா ஒருத்தன் கூட மிஞ்சினதா ஹிஸ்டரி இல்லடா. 10 நாள் கழிச்சு நான் வரேன். இந்த அலையா சுனாமியான்னு பார்க்கலாம். ஏய், வாங்கடா. கையபடியா. நீ பண்ண தப்பால அம்மாவுக்கு அசிங்கமாயிடுச்சு. அவ வந்து அம்மா காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னா நான் கால பைரவ அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். நேத்து நைட்டு ஷகிலா படம் போயிருந்தேன்டா. பக்கத்து சீட்ல பார்த்தா எங்க அப்பா உட்காந்துருக்காரு. ஏய் வாடா சிவா, உட்காரு. என்ன சிவா டல்லா இருக்க? அந்த ஃபைனான்சியல் தேவாவை காலி பண்ணி ஆகணும். ஏன்? என் அம்மாவை அவமானப்படுத்திட்டான். நாங்க எல்லாம் அவனால பாதிக்கப்பட்டிருக்கோம். நீ ரெடினா நாங்களும் ரெடி தான். முதல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு டைம் கொடுப்போம். முடியாதுன்னு சொன்னானா அந்த கடவுளை கூட எதிர்க்கலாம், இந்த தேவாவை எதிர்க்க கூடாது. நீங்க கொஞ்சம் எதிரில பாருங்க. ஓ, டைம் கொடுக்கறவனுக்கே டைமா? ஏய், இப்போ ஒண்ணு கேட்டு போகல. வா, வந்து என் காலில் விழு. ஏய்,
எங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா பொழைச்சிருப்ப. இப்ப போய் அந்த யமன் காலப்படி. அவனே உன்னை வேண்டாம் சிவா. சிவனை பார்த்திருப்ப. சிவ தாண்டவத்தை பாரு. உன் பாடி பஞ்சர் ஆக போகல. வேண்டாம் சிவா. சிவா கண்ணை திறந்தா உன் கண்ணு நிரந்தரமா மூடிடும். வேண்டாம் சொன்ன கேளு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நல்லவனா மரணம்னு நினைச்சேன். ஆனா போலீஸ்காரங்க விடல, ஜனங்களும் விடல. அது மட்டும் இல்லாம பணம் கேட்டு என் அப்பாவை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஹலோ அக்கா, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. என்ன? நீ உடனே புறப்பட்டு வா அக்கா. என்னாச்சு? ஏன் அழற? எங்க சித்தி இறந்து போயிட்டாங்களாம். நீங்க எத்தனையோ வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை என்ன தயவு செஞ்சு ஊர்ல டிராப் பண்ணுங்க. சரி, நான் ட்ரா பண்றேன். அங்க பாருக்கா. வாடி. நேரா விஷயத்துக்கே வரேன். நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவளையா? பின்ன உன்னையவா? வேண்டாம் சிவா. ராவணனுக்கு 10 தலை, ஆனா இந்த சூர்பனகைக்கு உடம்பு பூரா தலை. அதுல ஒரு தலைய கூட நீ யோசனை பண்ண விடாது. அது உனக்கு தான் ஆபத்து. அவளை விட்டுட்டு நீ சொன்னபடி கேட்கறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல. நான் சிவாடி. அட்டகாசம் பண்றதுல அரக்க, பேசுறதுல நான் பேரரசன், கருணை காட்டுறதுல கர்ணன், கண்ண திறந்தா கண்ணப்பன், சொல்லி அடிக்கிறதுல சொடலமாட சாமி, நசுக்கி எரியறதுல ஏய் நரகாசுரன், தொடைய தட்டுனா வீரபத்ரன், கால் மேல கால போட்டா கால பைரவன், வரம் கொடுக்கறதுல நான் சிவன் அப்பா. இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சிவராஜ். பாபுஜி, உங்களை மறுபடியும் நான் இங்க வர வைப்பேன். ஏய், நான் இங்க வரமாட்டேன். அப்படி நான் திரும்பி இங்க வரதா இருந்தா அதுக்கு முன்னால உன் மூச்சு நின்னு போயிருக்கும். அக்கா ஏதாவது பண்ணு. சிவா ஸ்ரேயா கூட்டிட்டு இங்க இருந்து போறான். எனக்கே சவால் விட்டுட்டு போறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என் கோபம் குறையறதுக்குள்ள உன் மூச்சு நின்னு போயிடும் சிவா. உன்னை அழிச்சிடுறேன். என்னடா இது கல்யாணம்? நேத்து ராத்திரி தான் என்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்ட. இப்ப பார்த்தா திடீர்னு அவளே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அம்மா, நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான். ஓ, இவங்க வீட்ல ஒத்துக்கலையா? பரவாயில்ல விடு. என் மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இங்கே இருங்க, நான் போய் ஆர்த்தி தட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, என்ன சிவா, எப்படியோ உங்க அப்பா அம்மாக்கு கல்யாண செலவு மிச்சப்படுத்திட்டப்போ உங்க அம்மாக்கு மகாலட்சுமி மாதிரி மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க. கொஞ்சம் அப்படி தள்ளி போ. என் மருமக மேல உன் கண்ணு பட்டுட போகுது.
நாய் கண்ணு, நரி கண்ணு, கொல்லி கண்ணு, பக்கத்து வீட்டு நாகம்மா என்ன கண்ணு. சிவா யார்? வேற யாரும் கிடைக்கல அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. எத்தனை குடும்பத்தை கெடுத்திருப்ப நீ. நானே இவகிட்ட 3 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஐயோ குடிகார பையல, அதுலம்மா, போடா உள்ள. அந்த மாதிரி எப்ப கிராக்கி, எது அதான் பேசுறது சொல்றேன். தெரியாது உனக்கு. போ. என்ன சிவா இது? அவங்க சொல்றது நிஜமா? அம்மா, யாரோ இந்த பொண்ணை ஏமாத்தி மோசம் பண்ணிட்டாங்க. இனிமே அப்படிலாம் நடக்காதுமா. இங்க பாரு, உடம்புல இருக்கிற மச்சம் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் அந்த உடம்பை விட்டு போகாதுடா. அம்மா, எவ்வளவு சோப்பு போட்டாலும் கல்லு போட்டு தேய்ச்சாலும் அந்த மச்சம் மச்சமாவே தான் இருக்கும். இதுவும் அப்படிதான்டா. அதுக்காக தான் இப்படி சொல்றேன். அவ கழுத்துல கட்டின தாலியை அறுத்து எறிஞ்சு அவளை இங்க இருந்து விரட்டி விட்டுறா. அம்மா, நான் இவளுக்கு தாலி கட்டினது இவளோட குடும்ப நடத்த தான், கழட்டி எரியறதுக்கு இல்லம்மா. இதுதான் உன் முடிவுன்னு சொல்றியா? அம்மா, இதுதான் உன்னோட முடிவுன்னா இன்னில இருந்து உன்னை பெத்த அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இங்க இருந்து போயிடுறா. அம்மா, அம்மா. வா விஜி, போலாம். வா. விஜி, என்னங்க? திரும்ப. எதுக்கு? ஏய், திரும்ப சொல்றேன். விஜி, நீ என் பொண்டாட்டி. நீங்க எனக்கு கணவர் அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப எதுக்கு அழுவுற? என்னோட இந்த உடம்ப எத்தனை பேர் கூறு போட்டிருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா பவித்திரமான என்னோட மனசு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். விஜி, I love you. அக்கா, அக்கா, யாரு? நான் தான் அக்கா, மளிகை கடை பையன். இதோ வரேன். என்னப்பா? சிவான மளிகை ஜாமான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதான் கொண்டு வந்தேன்க்கா. சரி கொடு. ரொம்ப வெயிட்டா இருக்கு, நானே உள்ள வச்சிருக்கேன்க்கா. கொண்டு வா. அங்க கொண்டு போய் வை. போலீஸ் அவங்க எதுக்கு இங்க வராங்க? என்ன சார்? சார், என்ன சார்? அண்ணா வீட்டை விட்டு வந்து சிவா கூட பத்தினி மாதிரி இருப்பான்னு தொழில் பண்றியா? இல்ல சார், நான் இப்போ அந்த மாதிரி இல்ல. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சிவா எங்க? அவரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. சார், அது மளிகை கடை பையன். யோ, உள்ள போய் என்ன சத்தான பாரியா? எஸ் சார். சார், உள்ள எவ்வளவு இருக்கா சார்? எழுத்துட்டு வாயா. டேய், வாடா. ஏய், உள்ள என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல சார். ஏய், சார், ஏய், கையில என்னடா? காட்டு. ஓ, ஏய், இங்க எதுக்குடா வந்த? 1000 ரூபாய் சொன்னாங்க சார், அதான் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்குள்ள போய் சொல்றேன் சார், எனக்கு எதுவுமே தெரியாது. இதுல ஏதோ மோசம் இருக்கு. எல்லாம் அந்த அன்னபூர்ணி வேலைதான். இந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. நன்றி. ஓடி. குடும்பம் நடத்துற இடத்துல வந்து தொழிலா பண்ற. ஓடி. சார், என்ன விடுங்க. உன்னை என்ன பண்ற பாரு. ஏறு வண்டியில. ஏறு. ஓடி. போ. யோ, ஓட முடியா? ஓட. என்னடி, அன்னபூர்ணி வீட்டை விட்டு வெளியே வந்து பத்தினியா இருக்குன்னு சொல்லிட்டு தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கியா? சார்,
அப்படிலாம் எதுவும் இல்ல சார். என்னடி என் கண்ணால பார்த்தது பொய்யா? ஏய், இதே வேலையை அன்னபூர்ணி வீட்டுல பாத்துருந்தீங்கன்னா உன்னை ராணி மாதிரி வச்சிருந்திருப்பால. உயிரே போனாலும் இனிமே அந்த வேலையை செய்ய மாட்டேன் சார். ஓ, அவ்வளவு திமிரா உனக்கு? ஏய், என்ன சிவா உன் பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க? இதை நம்ம மாமையார் வீடு நினைச்சியா? சார், என் பொண்டாட்டியை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. எதுக்காக சார்? அந்த மாதிரிலாம் யாரும் இங்க கொண்டு வரலையே. சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஐயாவை கேட்டு வந்துடுறேன். நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கலன்னா சாகுற வரைக்கும் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். அந்த நரகத்துக்கு போறதுக்கு பதிலா நான் ஜெயிலே இருக்கேன். சார், இவளை தேடிட்டு சிவா அங்க வந்திருக்கான் சார். ஐயோ ராஜா. ஏய், இவ அன்னபூர்ணி வீட்டுக்கு திரும்ப போறான்னு ஒத்துக்கிற வரைக்கும் இவளை அடிச்சுக்கிட்டே இருயா. சரி சார். சார், வணக்கம் சார். என்ன விஷயம்? என் பொண்டாட்டிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. யாரும் பொண்டாட்டி? விஜய் சார். விஜயா? அதான் சார், ஸ்ரேயா. ஓ, வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? சார், அது லவ் சார். போய் அவ கூட லவ்? லவ்வுக்கு ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் இது எதுவுமே இல்ல சார். அவ இப்ப ஒண்ணும் வேசி இல்ல சார். என் லவ்வர், என் பொண்டாட்டி. ஓ லவ், ஓ இஷ்டம். எங்க கூட்டிட்டு போனாங்களோ யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி கிராக்கி எல்லாம் எல்லா ஸ்டேஷன்லயும் கூட்டிட்டு போவாங்க. எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு போய் தேடி பாரு. போய் பாரு. போடா போ. சிவா, ஒரு நிமிஷம். உன் பொண்டாட்டி இங்க தான் இருக்கா. ஏசிபி சார் இங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட உன் கஷ்டத்தை சொல்லு, அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. சார். டேய், நீ சிவா தானே? ஆமா சார். ரவுடி தொழில விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறதா சொன்ன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கேன் சார். என் பொண்டாட்டிய எஸ்ஐ சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு கேட்டா இல்லைன்னு சொல்றாரு. சார். என்ன நரசிம்மா, இவர் பொண்டாட்டியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்களாமே? சார், அது அவன் பொண்டாட்டி இல்ல சார், அவ ஒரு விபச்சாரி. சார், நான் அவளுக்கு லைஃப் கொடுத்துருக்கேன் சார். எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறார் சார். அவளை இங்க கூட்டிட்டு வாங்க. விஜய், விஜய், ராஜா. விஜய். ஏய் சார், நீ என்ன மனுஷனா மிருகமா? ஒரு பொம்பளை போட்டு இந்த அடி அடிச்சிருக்க. அவ ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியாத உனக்கு? சாரி சார். என்னையா நான்சென்ஸ்? சாரி சொல்லிட்டேன். இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்கள பத்தி அப்பா அம்மாவுக்கு தாயே தெரியும். கேட்கிற வரதட்சணையை கொடுக்கணும், கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும், கேட்கிறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும். இவ்வளவு செஞ்சும் கூட சரியா பாத்துக்குவாங்களான்னு கேரண்டி இல்ல. இந்த பையனை பாரியா, ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காயா. நிச்சயமா அவனை பாராட்டியே ஆகணும். யூ ஆர் ரியலி கிரேட். இனிமே இவங்க விஷயத்துல நீ தலையிடாத. இந்த ஆளு மறுபடியும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாருன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார். இங்க பாருமா சார். மீட்டிங்ல எனக்கு சால்வை கொடுத்தாங்கல்ல, ஆமா சார். அதை இந்த பொண்ணுக்கு போத்தி அனுப்பு. சரிங்க சார். நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. சார், இந்த ராஜா விஷயத்துல தலையிட்டதால நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா சிவா இன்னும் உயிரோட தான் இருக்கான். உள்ள இருக்கிற சிவா மறுபடியும் வந்தான்னா உன் உடம்புல இருக்கிற அத்தனை நரம்பையும் துண்டு துண்டா கட் பண்ணி எரிஞ்சிடுவான். அப்ப நரசிம்மனா இங்க இருக்க மாட்டேன், நரகத்துல தான் இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. யோ,
அவன் அவங்க அம்மாவுக்காக கத்தியை பிடிச்சி ரவுடி ஆனான். இப்ப மறுபடியும் உன்னால கிரிமினல் ஆகணுமாயா? உன்னை நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்கியா? ச்சே.